தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் ஒரு ரெசிபி, சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி, அதை தான் நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இப்போ அது கூட நான் இன்றைக்கி என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு இருந்துச்சு, அதையும் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு கவுனி அரிசியில் தான் இன்றைக்கி நான் புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால கவுனி அரிசியும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் காலியானதெல்லாம் இருந்தது. சாமானங்கள்லாம் தீர்ந்துருந்துச்சு. அதையும் எல்லாம் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு இந்த விளக்கெல்லாம் கொஞ்சம் அந்த தீபத்துக்கு வச்சுட்டு அப்புறம் சுத்தம் பண்ணாமல் இருந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லாம் பாத்திரம்லாம் விளக்கியாச்சு. இப்படி அடுத்தது கவுனி அரிசியில் தான் புட்டு செய்ய போகிறேன். கவுனி அரிசி அவ்வளோ ரொம்ப மருத்துவ குணமுடையது. இதை சாப்பிட்டா எந்த விதமான நோயும் நம்மளுக்கு வராது அப்படிங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயம் இந்த கவுனி அரிசியில் இருக்குது. ஸோ அடிக்கடி நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். கஞ்சியாக காய்ச்சி நான் வீடியோவில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. தோசை அப்புறம் கஞ்சி காய்ச்சறது எப்படி அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நான் இது அரிசி 2-3 தடவை கழுவிட்டு இப்போது இதை ஊற வச்சுருக்கிறேன். இது குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம மாவெல்லாம் அதிரச மாவுக்கெல்லாம் செய்யும்போது எப்படி அரிசி ஆற வைப்போமோ அதே மாதிரியாக போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சணும். இப்போ கொஞ்சம் இப்படி பிடிச்சி விட்டோம்னா இந்த மாதிரி கையில் ஒட்டும் இல்லையா நம்ம அதிரச மாவுக்கு, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தியாகவே நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வேகும். இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த அரிசி. அதனால் அதுவும் பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே லேட் ஆகும். அதனால கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கையில் ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது நான் சலிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ கையில் இப்படி பிடிச்சி விட்டோம்னா இப்படி உருண்டை கட்டி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 2-3 தடவை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சலித்து எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி கை பொறுக்கிற சூட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி நம்ம தெளித்து நம்ம புட்டு மாவுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போது கலந்து எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி இது. இப்போ கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து, ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்பப்போ தெளித்து விட்டு தான் நம்ம இது பண்ணணும். இல்லை ரொம்ப தண்ணி சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் மாவு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அப்புறம் வராது சரியாக, ரொம்ப இப்படி உருண்டையாக ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம உதிரி உதிரியாக வச்சு நம்ம இதை இட்லி பானையில் வேக வச்சுக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நல்லது உடம்புக்கு, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹெல்த்து சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப அருமருந்துன்னு சொல்லலாம். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், அவ்வளோ மகத்துவம் இருக்குது இந்த கவுனி அரிசியில். இப்போது புட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கையில் நசுக்கி பார்த்தாலே தெரியும், இப்படி உருண்டு வர மாதிரி வரும். இல்லைன்னா வாயில் போட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப மருத்துவ குணமுள்ள இந்த அரிசி விலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் மற்ற செலவுகளை குறைச்சிட்டு நம்ம இதுக்கு காசு செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இதிலே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை 1 கப்பு சேர்த்துருக்கேன். சர்க்கரை எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ ஸ்வீட் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரியா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.
அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.